ஹாய், என்னோட பேட்டர்ன் பிரின்சஸ் கட் வித் பெல்ட்டோட ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி காமிக்க போகிறேன். நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுனாலும் நீங்கள் இந்த ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் பேட்டர்ன் வச்சு தான் கட் பண்ணேன். டக்குன்னு கட் பண்ணாமல் இருக்கிற அளவுலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த நடுவில் தையலுக்கெலாம் கொடுத்துருக்கேன்ல, அதெல்லாம் கோடு போட்டுட்டேன். ஏன்னா நம்ம தைக்கும்போது கரெக்டாக இந்தளவுக்கு தைச்சோம்னா ஃபினிஷிங் நல்லா இருக்குமா, அதனால் பேக் பீஸை ஒரு எண்டில் கட் பண்ண மாதிரி டக்குன்னு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணுவேன். ஏன்னா ஸ்லீவில் நம்ம துணி வந்து நடுவில் ஹைட்டில் வந்து எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. துணி பத்தாமல் போக வாய்ப்பு இருக்கும்ல, அதனால் இதுக்கப்புறமா பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இடம் கிடக்குள்ள இந்த இடத்துல நம்ம தாராளமாக நம்ம 3 டாட்டுக்கான கிராஸ் பீஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பிரின்சஸ் கட் பட்டி வச்சது வைக்காதா இருந்தாலும் சரி, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வரைஞ்சிக்கலாம். நீங்கள் பேட்டர்ன் இருக்கனால ஃபஸ்ட்டே ஒரு தடவை துணிலாம் இருக்கானு பேட்டர்னை வச்சும் பார்த்துக்கலாம். அதனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, பிரின்சஸ் கட் வரையும்போது தையலுக்கு அளவு கொடுக்காம இருந்துச்சு. அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி என்கிட்ட வாங்குறீங்க பேட்டர்ன் அப்படின்னா, தையலுக்கு அளவு அந்த இடத்துல இருக்காது. அந்த வளைவு 2யும் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் நீங்கள் கொடுக்கணுன்றதை எழுதியிருப்பேன். ரெடிமேட் அளவு வாங்கினீங்கன்னா 2 கோடு இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அதில் சீம் அலவன்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி பட்டி கட் பண்ணிட்டேன். பட்டி கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை முன்ன பின்ன போகுது அப்படின்னா மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. அடுத்து நம்மளோட லைனிங்கை தூக்கி மெயின் கிளாத்தில் வச்சு வரையும்போது சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்து தான் வரைவேன். அப்போ தான் நம்ம வந்து நகட்டி கொஞ்சம் தைச்சாலும் எங்கேயும் துணி பத்தாமல் பிரிக்கிற மாதிரி இருக்காது. அதனால் தேங்க்யூ.